வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வீடியோவில் குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் இடம்பெற்ற அன்புள்ள மான்வழியே ஆசையில் ஓர் கடிதம், அந்த பாடலை கீபோர்டில் எப்படி வாசிக்கலாம் என்பதை பார்க்கலாம். இந்த பாடல் இ மேஜர் என்கிற ஸ்கேலில் ஹரி காம்போஜி என்கிற ராகத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது. தாளம் ஆதி தாளம், சதுச்சுர நடை 4/4. ஆன்லைனில் 1-to-1 என்கிற முறையில் கீபோர்டு அல்லது ஹார்மோனியம் கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள் இந்த ஸ்க்ரீனில் காட்டப்படுகிற அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஹரி காம்போஜி ராகத்தினுடைய ஸ்வரஸ்தானங்கள் 3 கட்டை சுருதிக்கு இ மேஜர் என்கிற ஸ்கேலில் என்னென்ன சுரங்கள் என்பதை பார்க்கலாம். சஜ்ஜமம், சதுச்சுருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்தமத்தியம், பஞ்சமம், சுதச்சுருதி தெய்வதம், கைஷிகி நிஷாலம், தாரஸ்தாயி சஜ்ஜமம். இ மேஜர் என்கிற ஸ்கேலில் அமைந்துள்ள ஸ்வரஸ்தானங்கள் இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி மற்றும் இ. இந்த ராகத்தில் 3 கட்டை சுருதிக்கு கீழ்ஸ்தாயி பஞ்சமத்திலிருந்து மேல்ஸ்தாயி சஜ்ஜமம் வரை உள்ள ஸ்வரங்கள் இந்த பாடலில் வருகின்றன. பல்லவியின் முதல் வரி அன்புள்ள மான்வழியே ஆசையில் ஓர் கடிதம். இது தாளத்தில் சமத்தில் கா என்கிற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. அன்புள்ள மான்வழியே அன்புள்ள மான்வழியே. அடுத்த வரி ஆசையில் ஓர் கடிதம். இதுவும் தாளத்தில் சமத்தில் அதே கா என்கிற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. சதா ஆசையில் ஓர் கடிதம், சதா ஆசையில் ஓர் கடிதம். அடுத்த வரி நான் எழுதுவது என்னவென்றால். இந்த வரி கீழ்ஸ்தாயி தெய்வதம் என்கிற தா ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. தச பாப்ப பாத சரி நான் எழுதுவதென்னவென்றால். தச பாப்ப பாத சரி நான் எழுதுவதென்னவென்றால். அடுத்த வரி உயிர் காதலில் ஓர் கவிதை. இது ரீ என்கிற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த பல்லவியின் 4 வரிகளை தாளத்தில் வாசித்து பார்க்கலாம். அந்த தாளத்திற்கு இந்த கீபோர்டில் இருந்து ஸ்டைல் செக்ஷனில் 192 என்கிற எண் கொண்ட பக்கட்டா என்கிற தாளத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய டெம்போ 120 என்கிற அளவில் வைத்துக்கொள்ளலாம். பாடல் இ மேஜர் என்கிற ஸ்கேலில் அமைந்திருப்பதால் இ மேஜர் கார்டு கொடுத்து மெட்ரோனோம் சேர்த்து கொள்ளலாம். முதலில் தாளம், அதன் மீது இ மேஜர் அக்கம்பனி, அத்தோடு மெட்ரோனோம்.
பாடல் என்பதனால் இன்னொரு பல்லவி பெண் குரலில் இருக்கிறது. அதற்கும் இதே ஸ்வரங்கள் பொருத்தமாக இருக்கும். அன்புள்ள மன்னவனே, ஆசையில் ஓர் கடிதம், அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தேன். அடுத்து சரணத்தை பார்க்கலாம். சரணத்தின் முதல் வரி நலம் நலம்தானா முல்லை மலரே. இந்த வரி மத்தியமஸ்தாயி சஜ்ஜமம் என்கிற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. தாளத்தில் சமத்தில் சஜ்ஜமத்தில் ஆரம்பித்து மேல்ஸ்தாயி சஜ்ஜமம் வரை செல்கிறது. சசசரிகா சா நி 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 நி, சசசரிகா சா நி 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 நி, நலம் நலம் தானா முல்லை மலரே, நலம் நலம் தானா முல்லை மலரே. அடுத்து சுகம் சுகம்தானா முத்துச்சுடரே. இந்த வரி தாரஸ்தாயி சஜ்ஜமத்தில் ஆரம்பித்து பஞ்சமம் வரை வருகிறது. ச ச ச ச ச நி ம ப ப ப ப ப, ச ச ச ச ச நி ம ப ப ப ப ப, சுகம் சுகம் தானா முத்துச்சுடரே, சுகம் சுகம் தானா முத்துச்சுடரே. இந்த வரி 2 முறை பாடப்படுகிறது. இதற்கு அடுத்த வரி இளைய கண்ணியின் இடை மெலிந்ததோ. இது பஞ்சமம் என்கிற பா சுரத்தில் ஆரம்பிக்கிறது. இளைய கண்ணியின் இடை மெலிந்ததோ. அடுத்த வரி எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ. இது மா என்கிற மத்தியம சுரத்தில் ஆரம்பிக்கிறது. மம மத சத பத பகமப்பா, மம மத சத பத பகமப்பா, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ, எடுத்த எடுப்பிலே நடை தளர்ந்ததோ. அடுத்த வரி வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ. இது பஞ்சமம் என்கிற சுரத்தில் ஆரம்பிக்கிறது. பசசநீத பதம பத பாமகரி, பசசநீத பதம பத பாமகரி, வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ, வண்ண பூங்கொடி வடிவம் கொண்டதோ. அடுத்த வரி வாடை காற்றிலே வாடி நின்றதோ. இது ரீ என்கிற ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது. வாடை காற்றிலே வாடி நின்றதோ, வாடை காற்றிலே வாடி நின்றதோ. சரணத்தின் இந்த வரிகளுக்குரிய ஸ்வரங்களை தாளத்தின் மீது வாசித்து பார்க்கலாம். அதே தாளத்தின் மெயின் பி என்கின்ற 2ஆம் நடையை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் தாளம், அதன் மீது இ மேஜர் அக்கம்பனி, அத்தோடு மெட்ரோனோம். பாடலில் இன்னும் ஒரு சரணம் இருக்கிறது. அதற்கும்
இதே ஸ்வரங்கள் பொருத்தமாக இருக்கும். அதையும் வாசித்து பாருங்கள். நண்பர்களே, மீண்டும் வேறொரு பாடலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.